நெய்வேலி என்எல்சி நிறுவனத்துக்கு சொந்தமான கிடங்கில் அதிகாலை பற்றிய தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தீயை அணைக்க 3 நாட்கள் ஆகும் என்றும் அந்நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அங்குள்ள எமது செய்தியாளர் தேவநாதன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். என்எல்சி இந்தியா நிறுவனத்திற்கு மொத்தம் 3 சுரங்கங்கள் நெய்வேலியில் இருக்குது. இந்த 3 சுரங்கங்களும் தொடர்ந்து இந்த பகுதியில் பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணியில் தான் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பழுப்பு நிலக்கரிகளை அந்தந்த சுரங்கங்களுக்கு அருகிலே திறந்த வெளி சேமிப்பு கிடங்குகளில் சேமிப்பு வைக்கப்படுறது வழக்கம். இந்த நிலையில 1A சுரங்கத்தில் அருகே இருக்கிற இந்த திறந்த வெளி சேமிப்பு கிடங்கில் இருக்க பழுப்பு நிலக்கரி இன்று காலை திடீரென தீப்பற்றியது. இந்த தீ அதிக காற்றின் காரணமாக அந்த பகுதியில் இருக்க நிலக்கரி முழுவதுமே பரவியது. இந்த தீயை உயர் அதிகாரிகளின் கண்காணிப்பில் தற்போது அணைக்கும் பணி தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இந்த தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலக்கரிகள் சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு என்எல்சி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த என்எல்சியில் இருக்கிற பழுப்பு நிலக்கரியுடைய தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது எளிதில் தீப்பற்றக்கூடியது. அதாவது அதிக வெப்பத்தின் காரணமாக எளிதில் தீப்பற்றக்கூடியது. இதன் காரணமாக தான் இதை சேமித்து வைத்திருக்க சேமித்து கிடங்குகளில் இருக்கிற அந்த பழுப்பு நிலக்கரிகள் மீது தொடர்ந்து தண்ணீர் தெளித்த வண்ணம் இருப்பாங்க. அது ஏன்னு கேட்டால் கூலிங் படுத்துறதுக்காக. இருந்தாலும் அந்த தண்ணீர் தெளிக்கும் போதே அதிக வெப்பத்தின் காரணமாக 1A சுரங்கத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. நெய்வேலியிலிருந்து தனியார் அனல் மின் நிலையங்கள் அதிக அளவில் இந்த பழுப்பு நிலக்கரி வாங்கிட்டு போறது வழக்கம். சமீப காலமாக, அதாவது டிசம்பர் மாதத்திலிருந்து இந்த பழுப்பு நிலக்கரி வாங்குற பணி நிறுத்தியிருக்கிறாங்க. அதன் காரணமாக இங்கு அதிக அளவில் பழுப்பு நிலக்கரிகள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. அதன் ஒரு பகுதியில் தான் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அதிக வெப்பத்தின் காரணமாக ஏற்பட்ட இந்த தீயை அணைக்கிற பணியில் தொடர்ந்து என்எல்சி அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. இந்த தீ அணைப்பதற்கு 2 முதல் 3 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்எல்சி உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தந்தி செய்திகளுக்காக கடலூரில் இருந்து எஸ். தேவநாதன்.